இந்த அடியார் திருக்கூட்டத்தோடு இருப்பது என்று மணிவாசக பெருந்தகை அடியார் திருக்கூட்டத்திற்கு இலக்கணத்தை வகுத்து கொடுத்து, இந்த அடியார் திருக்கூட்டம் இறைவனை நினைந்து நினைந்து உருகக்கூடிய அற்புத திருக்கூட்டம். அடியார் திருக்கூட்டத்தில் இருந்து விட்டால் எல்லாம் மாயை என்ற நிலை நம்மிடம் தானே வந்து சேர்ந்துவிடும். அப்ப அடியார் திருக்கூட்டத்தில் நாமும் ஒருவனாக சேர வேண்டும் என்று சொன்னால் அந்த கருணையும் அவன் அருளாலே அவன்தான் நாம் பெற வேண்டும். அடியார் திருக்கூட்டத்தை கூட அவன் அருளாலே நாம் பெற்றுதான் அடியார் திருக்கூட்டத்தில் இங்கே வந்து அமர முடியும். இப்படிப்பட்ட நிலை மணிவாசகர் நமக்கெல்லாம் அற்புதமாக இந்த திருவாசகம் என்னும் ஞானத்தை நமக்கு வாரி கொடுத்து, சிவபெருமானே வந்து அதற்கு சாட்சியாக கையொப்பமிட்டு, இதில் எவ்வளவு விந்தை என்று சொன்னால், சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு குரு சீடர் உறவு. இந்த குரு சீடர் உறவை திருப்பெருந்துறையிலே ஆரம்பித்து வைத்தார் சிவபெருமான், ஆவுடையார் திருத்தலத்திலே. அங்கே சிவபெருமான் குருவாக இருக்கிறார், மாணிக்கவாசக பெருந்தகை திருவாத ஊரராக வந்தவர் சீடராக இருக்கிறார். திருவாத ஊரராக வந்தவரை சீடராக ஏற்றுக்கொண்டார் அந்தனர் உருவிலே வந்த சிவபெருமான் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலத்திலே. அங்கே இருந்து புறப்பட்டது மாணிக்கவாசகராக மாறி புறப்பட்ட யாத்திரை 7 திருத்தலங்களில் சென்று நிறைவாக தில்லையிலே வந்து அமர்கின்றார் மணிவாசக பெருந்தகை. நல்லா நம்ம அடியேன் சொல்றதை கொஞ்சம் நல்லா செவி கொடுத்து கேட்டு பாருங்க. திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலத்திலே மாணிக்கவாசகரை சீடராக ஏற்று அங்கே இருந்து அவரை பல யாத்திரைக்கு அழைத்து சென்று விட்டு மீண்டும் தில்லையிலே வந்து அமர வைக்கின்றான் சிவபெருமான். திருப்பெருந்துறையிலே மாணிக்கவாசகர் சீடராக புறப்பட்ட யாத்திரை தில்லையிலே சிவபெருமானுக்கே குருவாக வந்து அமர்ந்தக்கூடிய உயர்ந்த நிலையை சிவபெருமான் கொடுக்கின்றார். திருப்பெருந்துறையிலே சீடராக புறப்பட்டவர் தில்லையிலே மணிவாசகரை குருவாக உயர்த்தி தான் சீடராக வந்து அமர்ந்து நீ சொல் நான் எழுதுகிறேன் என்று நிறைவு செய்யப்பட்டது இந்த திருவாசகத்தின் மூலமாக. இதைத்தான் இந்த திருவாசகம் உங்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. சிவபுராணத்தை மானிட சட்டையாய் தாங்கி பிறந்து ஓதக்கூடிய நீங்கள் அச்சோ பதிகம் முடியும் பொழுது நீங்களும் பல பேருக்கு வழிகாட்டியாக குருமார்களாக உருவாக்கக்கூடிய அற்புத சக்தியை இந்த திருவாசகம் உங்களுக்கு வாரி தந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மணிவாசகர் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலத்தான் எழுதியது என்று கையொப்பமிட்ட சிவபெருமானுடைய கையெழுத்தை தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாம் மறுநாள் அதிகாலையிலே மக நட்சத்திரம் அன்று எடுத்துக்கொண்டு ஓடி போய் மணிவாசகா இங்கே பார், இங்கே பாடல்கள் எழுதி அழகிய திருச்சிற்றம்பலத்தான் என்று கையெழுத்திருக்கிறது, யாருடைய கையெழுத்து, யாருடைய பாடல் என்று கேட்க மணிவாசகர் அடியே நேற்று இரவு ஓதிய பாடல்களை அந்தணர் உருவிலே ஒருவன் வந்து அமர்ந்து எழுதினான், அவன் வந்திருப்பது சிவந்தானோ என்று அப்பொழுதுதான் உறுதி செய்யப்பட்டு கண்ணீர் கண்களில் தார தாரையாக வரும். உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் நொறுங்கி எலும்புகளில் இருக்கக்கூடிய துவாரங்கள் எல்லாம் செந்நீராக வடித்து இது சிவபெருமான் கையெழுத்து தான் என்று மணிவாசகர் சிவபெருமான் கையெழுத்தை இந்த பிரபஞ்சத்துக்கு அறிமுகம் செய்யும் நிலையில் சிவபெருமான் திருவாத ஊரராக இருந்தவரை மாணிக்கவாசகராக உயர்த்தி பிடித்திருக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் இந்த திருவாசகத்தை முற்றும் எழுதியிருக்கிறீர்கள். எழுதும் போது நீங்கள் செய்த தவம் எழுதி முடித்த பிறகு நீங்கள் அனைவரும் சிவம் 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 சிவம். அந்த சிவபெருமான் செய்த வேலையை நீங்களும் செய்து உங்களுடைய 27 தலைமுறைக்கு சேர்த்து வைத்த சொத்து நீங்கள் எழுதிய திருவாசகம். இங்க சிவபாலன் ஐயா சொல்லும் பொழுது ஹால் டிக்கெட்னு சொன்னார்.
நுழைவுச்சிட்டு, அது ஹால் டிக்கெட். இனிமேட்டு உங்களுக்கு ஏது பரீட்சை? 51 பதிகத்தையும் சிவபெருமான் சொன்ன எழுத்துக்களை முற்றும் எழுதிவிட்ட பிறகு இனி உங்களுக்கு பரீட்சை எல்லாம் இல்லை. உங்களுக்கு கைலாயத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மனை ஒன்று அங்கே விற்பனைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அது சிவபெருமானும் நீங்களும் எழுதி கொண்ட ஒப்பந்த பத்திரம். நீங்கள் திருவாசகம் எழுதி கையொப்பமிட்ட திருவாசகம். உங்க குடியில் யாரெல்லாம் பிறந்தார்களோ அவர்களெல்லாம் உங்களுடைய மனை திருவாசகத்தில் அவர்களுக்கு காத்திருக்கிறது. அவர்களும் அங்கே வந்து தஞ்சம் அடையட்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும். எல்லா உலகமும் அமைதி பெறட்டும். உலக அமைதி பெறவே இந்த திருவாசகத்தை முற்றும் எழுத சொன்னார் மணிவாசக பெருந்தகை. உலகம் அமைதி பெற, அனைத்து உயிரினங்களும் இன்புற்று வாழ திருவாசகத்தை உங்கள் சொந்த நலனுக்கு இல்லாமல் உலக நலனுக்காக எழுதிய உங்கள் அத்தனை பொன்னார் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். அனைவரும் இன்புற்று வாழலாம். இறைவன் கருணையினாலும் குருவினுடைய அருளாலும் எல்லா உயிரினங்களும் இன்புற்று வாழ எழுதக்கூடிய அத்தனை குடும்பங்களுக்கும் யார் யார் என்னென்ன தேவை என்று விண்ணப்பம் வைத்தீர்களோ அத்தனை தேவைகளும் உங்களை நாடி, உங்களை தேடி, உங்கள் இல்லங்களில் தேடி வந்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துயர்கள், இன்னங்கள், இடையூறுகள், சஞ்சலங்கள், சபலங்கள், கண்ணீர், கவலை, கஷ்டம், துயர் என்று எது இருந்தாலும் அவையோ அனைத்தையும் நீக்கக்கூடிய மகா சக்தி படைத்த இந்த திருவாசகத்தை வணங்குவோம், போற்றுவோம், துதிப்பாடுவோம். அந்த திருவாசகத்தை நாம் சிரத்திலே வைத்து என்றுமே அவனை மறவாமல் அவன் கருணையும் அருளையும் நாம் நினைந்து நினைந்து